வந்துட்டு குடியிருக்க உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டு தமிழ் வந்துட்டு குடி வணக்கம் தந்துட்டு குடியிருக்க மக்களுக்கு கொடி வணக்கம் தந்துட்டு உட்காருங்க வந்தால் இழிக்காதீங்க உட்காருங்க வந்தால் இழிக்காதீங்க உட்காருங்க வந்தால் இழிக்காதீங்க கொஞ்சம் பக்குவமா உட்காருங்க நிக்காதீங்க உட்காருங்க பாதையை விட்டு விலகி நீங்க பக்குவமா உட்காருங்க உட்காருங்க வந்தீங்களா இதுக்கு முன்னே வந்தீங்களா இப்போ வந்தீங்களா இதுக்கு முன்னே வந்தீங்களா இங்க இருக்க நாடகத்தை காண வந்தீங்களா வாங்க பாருங்க உங்க வணக்கம் தாருங்க வாங்க பாருங்க உங்க வணக்கம் தாருங்க அருமையுள்ள பெருமையில ஐயாமார்களே உங்க ஆரவார பேச்சுக்கட்டை நிப்பாட்டுங்களே அருமையுள்ள பெருமையில ஐயாமார்களே உங்க ஆரவார பேச்சுக்கட்டை நிப்பாட்டுங்களே பெருமையில நம்ம தாத்தா மார்களே தங்கச்சி மார்களே அக்கா மார்களே குழந்தையா மார்களே அண்ணே மார்களே அப்பாட்டி மார்களே சொல்லக்கூடாதா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னே மார்களா ஒரு மரியாதை மரியாதையா எங்க சித்தப்பா மார்களே அண்ணே மார்களே அருமையுள்ள பெருமையுள்ள ஐயா மார்களே உங்க ஆரவார பேச்சுக்கட்டை நிப்பாட்டுங்களே வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்து காலி லிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்து காலி லிக்காதீங்க பாதியை விட்டு விலகி நீங்க பக்குவமா உட்காருங்க பாதையை விட்டு விலகி நீங்க பக்குவமா உட்காருங்க வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா வேகமா வந்தீங்களா நாடகத்தை மகளே கண்ணியத்தான் போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க கண்ணியத்தான் போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க பாதுகாப்பான நீங்க பக்குவமா மகளே விட்டு விலகி நீங்க பக்குவமா மகளே உட்காருங்க நீங்க வந்த காலி இழிக்காதீங்க பாதையை விட்டு விலகி நீங்க பக்குவமா உட்காருங்க வல்லே வல்லே தேவா நல்ல வேகு தூரமா வல்லரி தேசம்மா பட்டினமா தாயே வல்லரி தேசங்கள் பட்டினமா காத்தாது காத்தாயே காத்தது காத்தாயே முத்தாலமா காலகாடை சிவரே கண்பாரமா காலகாடை சிவரே கண்பாரமா தாயே உன்னைய நம்பினா உன்னைய நம்பினே சக்கதவி உலகத்தை நம்பவில்லை வீரமல்லி தாயே உலகத்தை நம்பவில்லை வீரமல்லி மோசிய வாகனே மோசிக வாகன ரேசிகனே 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 போடா அங்கிட்ட போட ரோட்டு பக்கம் ஏனே அப்படிதானே கட்டவ நேரத்துல மோசிக வாகன ரேசிகனே வருவாங்க தேசிகனே அதத்தை நான் சொன்ன உங்களுக்காக எல்லாம் விழுச்சு அந்த ஐயா விடு காவல்துறை வந்திருக்கும் காவல்துறை அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது ஒரு பொதுமக்கள் சார்பாக. ஹலோ, அருள்மிகு முத்தாளம்மன் பாகிதமான திருவிழா முன்னிட்டு நிலக்கோட்டை காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு ஸ்ரீபுதூர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடு பற்றி கௌரவிக்கின்றோம். கைதட்டு கைதட்டு கைதட்டுங்க.
அருமை அருமை அப்படி பாருங்களே அடேங்கப்பா அடியே ஆத்தி இடி இடிக்குது கூட இருக்கா அடேங்கப்பா இருக்கட்டும்னே ஆ. இருந்தாலும் பாருங்க நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு ஆமா. பப்புனு வெளிய வந்தாச்சு ஏய் நானடா இவன்டவன் பப்பு நாடு தெரியல வேற எது மாதிரி தெரியுது தக்காளி தக்காளி வாங்க 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 போண்டாட்டி 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 இல்லண்ணே போண்டாட்டி நான் நாடக சீசன் முடிஞ்ச போனா டீ ரயில்வே கேட்டுருக்கு பாத்தியா டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி டீ 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 அந்த வியாபாரத்துக்கு முதல்ல போனேன் அதுக்கப்புறம் என்ன வியாபாரத்துக்கு போறேன் வாங்க வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை மலை பூண்டு மலை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு கொல்லிமலை பூண்டு கொல்லிமலை பூண்டு கொல்லிமலை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு எனக்கு 1 கிலோ வேணும் 1 கிலோ வேணும் அந்த 1 கிலோல கிடைக்காது 1 கிலோ கிடைக்கணுமோ 1 டன்ல வேணும் பொம்பளை அந்த மாதிரி அந்த வியாபாரத்துக்கு போனேன் அதுக்கப்புறம் இல்லை வியாபாரத்துக்கு போறதுவா வியாபாரம் போனேன் வாங்க சார் வாங்க சப்பட்டா 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 சப்போட்டான்னு சொன்னையா அடுத்து சப்போட்டா வியாபாரம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வியாபாரம் தெரியுமா வாங்க சார் வாங்க கருவாடு 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 நெத்திலி கருவாடு நெத்திலி கருவாடு உளுத்தி கருவாடு உளுத்தி கருவாடு புளுத்தி கருவாடு நெத்திலி கருவாடு கெளுத்தி கருவாடு அந்த மாதிரி கருவாடு வியாபாரத்துக்கு போனேன் அந்த மாதிரி வியாபாரத்துக்கு போனாலும் இப்ப நாடகத்தை வந்தாச்சு கூட்டம் போனாலும் கூட்டம் இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தது இல்லை எல்லாம் சேர்த்துக்கிட்டு போறாங்க நீ ஏப்ப பயப்படுற மாதிரியே சொல்ற ஒண்ணு எனக்கு ஏற்கனவே அடிவயிறெல்லாம் கலக்குது நீ பயப்படுற மாதிரியே பண்ணாத அது மாதிரி பாருங்க நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு பப்புனு வெளியே வந்தாச்சு கூட்டம் போனாலும் கூட்டம் அருமையான கூட்டம் ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்தது இல்லை எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது சொல்லு போட்டா சொல்லு எடுக்க முடியாது நம்ம பெத்தையா அங்கடே குசாடுமா ஏமோ ஏடுமே நினைச்சுனே உண்டாவு ஏய் என்னப்பா இங்கிலீஷ் பேசுற அல்ல கிந்த குசாடு இடி வேற இடிச்சு குசாடு குசாடு மழை வேற வச்சது மாதிரி ஊத்தி வான வான சாமி சாமி வான வரக்கூடாது சாமி என் பொழப்ப கெடுத்துறாத காலையில போய் லோன் கட்டணும் அம்மா சாமி சாமி முத்தாளம்மா மழை வர வந்துடுறது ஆமா காலையில் லோன் கட்டணும் நம்ம ஊட்டி என்ன அன்புடைய அதே ஒரு அருமையாக நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு அது அருமையாக ஒரு ஒளிபெருக்கி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க நம்மளோட யூடியூப் சேனல் அண்ணா என் பேர் என்னண்ணே அது போயிருச்சா நாடக வீடியோ அடேங்கப்பா நாடகத்துக்காக வீடியோ பிடிக்கிறாரு நாடக வீடியோ நன்றி 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 அவர்களுக்கும் அமைதி நாடகத்தை கணவந்தை ரசிகர்களுக்கும் உங்கள் அனைவர்களுக்கும் எங்களது பழனிசாமி அண்ணாவரை கலைஞர் சார்பாக ராஜ் நடிகர் பழனிசாமி அண்ணா கலைஞர் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம் கோமாளி வந்தவுடன் சொல்வது வணக்கம் அது எங்களுடைய பழக்கம் அந்த பழக்கத்திலிருந்து வரக்கூடாது உங்களுக்கு ஒரு உறக்கம் அந்த உறக்கத்திலிருந்து வரக்கூடாது எங்களுக்கு ஒரு சுணக்கம் சுணக்கம் சுணக்கமாக இருந்தாலும் உறக்கம் உறக்கமாக இருந்தாலும் விடிய காலையில் எங்களுக்கெல்லாம் தேவை ரொக்கம் காசை பத்தி பேச தவற வைக்காதீங்க காசை முன்னுக்கு வச்சா கடவுளை பின்னுக்கு வச்சான்னு சொல்லுங்க காசே தான் கடவுளப்பா கடவுளுக்கே தெரிய வைப்பான்னு சொல்லியிருப்பாங்க இப்ப நம்ம எவ்வளவு பெரிய கோயில் கட்டினாலும் சரி சாமி பின்னாடி இருக்கு உண்டியில முன்னாடி இருக்கு இதுக்காக வைக்கிறாங்க முன்னாடி உண்டியில காசை போட்டு பின்னாடி போய் சாமி கும்பிடுறாங்க அப்ப நாங்க உள்ள பூஜை பண்ற சாமி பூசாரி இருப்பார் பாத்தியா 2 ரூபா சில்லறை போட்டா 2 விரல்ல திணீர் அள்ளி கொடுப்பாரு 10 ரூபா போட்டா கை நிறைய அள்ளி கொடுப்பாரு ஒரு 500 ரூபா நோட்டை போட்டு பாருங்க கையில உள்ள சாமிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மாலை தீட்டு வந்து கழுத்துல போட்டு எலுமிச்சம்பழத்தை கையில கொடுத்து நல்லபடியா போயிட்டோம் குடும்பத்தை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க ஒரு 10,000 20,000 போட்டு பாருங்க அந்த சாமி சிலையை கையில கொடுத்து ஏதோ வேப்ப மரத்துக்கடை புளிய மரத்துக்கடையில் வச்சு நீயே சாமி கும்பிட்டுக்கன்னு கொடுத்துருவாரு அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு இந்த மாதிரி பாருங்க அருமையான கூட்டமெல்லாம் உட்காந்து நாடகத்தை பாக்குறீங்க என்ன பெத்த ராமா எக்கா சிலுபா எக்கா மூக்கா எக்கா வேம்பா எக்கா அதெல்லாம் இருக்கட்டும் அங்க பாரு தூரத்துல பாரு ஒரு அக்கா அந்த அந்த வேம்பாயா மூக்காயா அந்த ஆத்தா பாரு ராமா அக்கா அந்த தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருக்காங்க 3 பேரு சரி நரைச்ச முடியா என் கண்ணுக்கு மல்லிகைப்பூ மாதிரியே தெரியுதுலே அது பாரு 3 பேரு ஒட்டு சேர்ந்த மாதிரி அப்படியே வெள்ளை வெள்ளேறு 3 பேர் ஒன்றுக்கு ஒன்னா உட்காந்துருக்காங்க அவ்வளவு ஒற்றுமை அவ்வளவு ஒரு ஒற்றுமை இப்பதான்
அவங்க இப்பதான் காலேஜ் போயிட்டு வருவாங்களாட்டு இருக்குது. ஆமா, அது கண்ணன் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா? அருமையான ஒரு ஒத்துழைப்போட ஒரு ஒற்றுமையா உட்காந்துருக்காங்க. ஆனா அவங்க உட்கார்ந்த பத்தி பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு கூட்டத்தில் யாராவது தூங்குனீங்க வாயப்பழம் தூங்காதீங்க. ஏன்னா போன வாரம் ஒரு நாடத்து போயிட்டு இதே மாதிரி கூட்டம் உட்காந்து நாடத்தை பாக்குறாங்க. அதுல கூட்டத்தை ஒரு அம்மா ஆணு வாயப்பழம் தூக்கி இருக்குது. பக்கத்துல ஒரு அம்மா பொக்க வாய் வச்சுட்டு வெத்தலை போட்டிருக்குது. எங்க அம்மா மாதிரி ஒரு பல்லு கூட இல்ல, கண்ணு தெரியாது. அந்த செவிட்டு கிளவி வெத்தலை போட்டு சுத்தி முத்தி பார்க்க துப்புருக்கு எனக்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு கும்பலு. இந்த அம்மா ஆணு வாயை புழக்க, அந்த அம்மா வெத்தலையை போட்டு போட்டு அந்த அம்மா வாயில துப்ப. அந்த அம்மாக்கு சக்கரத்திலேயே ஊத்துறாங்க நினைச்சு கடக்கு கடக்கு முழுங்கி இருக்குது. அதுக்கப்புறம் துண்டு போல எல்லாம் காரமா இருக்கு. அந்த துண்டு போல போட்டு வாயில துப்புச்சோ இல்லையோ, 2 பேரும் குடுமி பிடிச்சிட்டு அடிச்சுட்டு கிடக்குறாங்க. நாடகம் நடந்துச்சா இல்லையா? நாடகம் நின்னு போச்சு. உங்களுக்கு வெத்தலை போடுற பழக்கம் இருந்தா போடுங்க, வேணான்னு சொல்லல. துப்புற கிளம்பி தான் பாருங்க, இல்ல ஆர்டர்கார மூஞ்சிட்டு துப்புங்க. ஆமா, நான் காப்பரை சொட்டியா கட்டி வச்சிருக்கிறேன். அப்படி இல்லைண்ணே, அருமையான உட்காந்து நாடகத்தை பார்க்கணும். நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. நீங்க எல்லாம் முதலாளி, நாங்க எல்லாம் தொழிலாளி. நீங்க முதலாளி சிறப்பாக இந்த நாடகத்தை பார்த்தா வந்து தொழிலாளி எங்க தொழில் நாங்க சிறப்பா செய்வோம்னு சொல்லிக்கொண்டு என்னதுல அப்படி சொல்லல. இப்ப ஆர்டர்காரர் எப்படி வாசிக்கிறாரு, மிருதங்காரர் எப்படி வாசிக்கிறாரு, அருமையா வாசிக்கிறாரு. இப்ப பெட்டிக்காரர் எப்படி பாடுறாரு, இப்ப பப்புல்காரர் எப்படி பேசுறாங்க, உள்ள இருக்கிறவங்க எப்படி வர்றாங்க அப்படிங்கிற பாக்குற கண்ணோட்டம் உங்க கிட்ட. சரி, ஏன்னா நீங்க இல்லாம நாங்க இல்ல. தம்பி வரிசையா போறாங்க, ஒண்ணுக்கு வரும்ல அவங்க மனசு தானே. எல்லாம் ஒண்ணு கிடைக்கிறதா ஒரே பக்கமா. எல்லாத்துக்கும் முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, எல்லாமே ஒண்ணு கிடைச்சா ஒரே இடத்த அடிங்க. நாளைக்கு போர் போட்டா எல்லாம் உப்பு தண்ணியா தான் வரும். அது மட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லனே, இந்த நாடகத்தை ஏன் முழுசா பாருங்க சரியா சொல்றேன். இந்த நாடகத்துல ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லிட்டார். இந்த நாடகத்தை யாராரு முழுசா பார்க்காம யாராரு படு தூங்குறீங்களோ அண்ணே மாத்தி விட்டுறாதே. அப்படியே அமைதியா நாடகம் நல்லா இருந்துச்சு. அப்படியே ஆர்டர்காரனே, யாராரு நாடகத்துல பாக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 500 ரூபாய் காசு. யாராரு படு தூங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் காசு. யாராரு எந்திரிச்சு போறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 2000 ரூபாய் காசு எங்க ஏஜென்ட் கொடுக்குறேன்ட்டார். ஆமா, அதுக்குன்னு எந்திரிச்சு போயிடாதீங்க. நீங்க சிறப்பான நாடகத்தை பார்க்கணும்னு சொல்லிக்கொண்டு கும்மன் இருக்கு. பேஸ் குறைச்சு சார் வைங்க. நீங்க இல்ல அப்படியே போக போக பாத்துக்கலாம். நீங்க எல்லாம் வந்து புருஷ மாதிரி, நாங்க பொண்டாட்டி மாதிரி. 2 பேரும் பிள்ளை. ஆமா, அதுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துருக்கா. ஒத்துழைப்பா இருக்கணும். அண்ணே சார்பு வேணே. அண்ணே மேடம் சார்பு பேச குறைச்ச சார்பு. சார்பு ஹலோ 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 ஹலோ. அம்மன் கோயில் கிழக்காலே அண்ணமையில் வேர்காலே நம்ம ஊரு நடுவாலே நிற்கிதடி. அடியே நாட்டு சரணம் நம்மளை கண்டி சொக்குதடி. அம்மன் கோயில் கிழக்காலே அண்ணன் வயல் மேற்காலே, அம்மன் கோயில் கிழக்காலே அண்ணன் வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிற்கிதடி. அடியே நாட்டு சரணம் நம்மளை கண்டு சொக்குதடி. அடியே நாட்டு சரணம் நம்மளை கண்டு சொக்குதடி. அம்மன் கோவில் கிழக்காலே அண்ணமையில் வேர்காலே, அம்மன் கோவில் கிழக்காலே அண்ணமையில் வேர்காலே நம்ம ஊரு நடுவாலே நிற்கிதடி. அடியே நாட்டு சரணம் நம்மளை கண்டு சொக்குதடி. அடியே நாட்டு சரணம் நம்மளை கண்டு சொக்குதடி. தூக்கணா குருவி எல்லாம் தனறிஞ்ச பாசையிலே, தூக்கணா குருவி எல்லாம் தனறிந்த பாசையிலே, தூக்கணா குருவி எல்லாம் தனறிஞ்ச பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணு முணுன்னு பேசையிலே, மூக்கோட மூக்கு வச்சு முணு முணுன்னு பேசையிலே மடைய திறந்து விட்டா மட தண்ணி நிறைஞ்சு வரும். மடைய திறந்து விட்டா மட தண்ணி நிறைஞ்சு வரும். வாழம் காத்திருக்கு மஞ்ச காலி வெளியே வரும். அம்மன் கோயில் கிழக்காலே அண்ணமையில் வேர்காலே நம்ம ஊரு நடுவாலே நிற்கிதடி. அடியே நாட்டு சரணம் நம்மளை கண்டு சொக்குதடி. தந்தர தந்தர தந்தானே தந்தர தந்தர தந்தானே தந்தன தந்தன தந்தானே தான தந்தன தந்தானே தந்தர 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 தந்தர
அடியில பொங்க வச்சா அங்காள அம்மனவ அடியில பொங்க வச்ச அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வர முடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வர முடிச்சா சங்கீத பாட சொல்லி சாரீதம் கொடுப்பாளே அம்மன் கோயில் கிழக்காளே அந்த மயில் வேகாளே நம்ம ஒரு நடுவாளே நிற்கிறடி அடியே நாட்டு சரணம் நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாடு சரணம் நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாடு சரணம் நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாடு சரணம் நம்மளை கண்டு சொக்குதடி இந்த மாதிரி அருமையான ஒரு சீ கிடைக்கிறேன் சரி இன்னைக்குதான் ரங்கலா இன்னைக்கு நீ செஞ்சிருக்கிற நீ வந்தவே எனக்கு உசு கொடுத்த மாதிரி நல்ல ஒரு இசை கலைஞர்கள் நல்ல நாடகம் பார்க்குற நல்ல ரசிகர்கள் அருமையான நம்ம அன்புக்குரிய பாசக்குரிய அன்பு மீடியோ இந்த மாதிரி எல்லாமே மைசெட்டு நல்ல ஒரு விலைக்கு நாடகம் இந்த மாதிரி நாடகத்துக்கு எல்லாம் அமைஞ்சிச்சுன்னா நல்லா மாசத்துல 60 நாடகம் நிக்காம மாடுவேன் அது உங்களுக்கு நீங்க ராத்திரி மட்டும் கூத்தாடுறீங்க நான் பகல்லையும் கூத்தாடுவேன் சரி சரி நான் யார வேணா கூட்டிட்டு போவோம் உன்னை மட்டும் கூட்டிட்டு போக மாட்டேடா நீ ஏற்கனவே செஞ்சது போகுது இதுக்கு மேல நீ செய்யாத ஏற்கனவே நீ துரோகம் பண்ணது போகுது கரூர் சங்கத்துல கேட்டு பாரு நல்ல பையன் வரைய சொம்பு எடுத்து உள்ள வைக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்ல வரனே இந்த மாதிரி அருமையான ரசிகர்கள் இருக்காங்க இருந்தாலும் பாருல காலம் ரொம்ப மாறி போச்சு சொல்றாங்களே அது காலம் மாறல நம்ம தான் காலத்தை மாத்திக்கிட்டு இருக்கிறோம் எப்படி பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வெளிநாட்டுல ஏகப்பட்ட பேர் வேலைக்கு போறாங்க யாராவது வெளிநாட்டுக்கு வேலை செய்யறவங்க இருந்தா தயவு செஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க வெளிநாட்டுல வேலையே செய்யாதீங்க ஏன்னா நான் பிறந்து எனக்கு படிக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டாங்க எனக்கு நம்ம தமிழ்நாட்டு பேச்சு எனக்கு தெரியாது அங்க வெளிநாட்டுக்கு வேலை செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு வயசு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு 25 வயசு வந்தது எனக்கு பொண்ணு பார்த்துட்டு தாய்மாமன் பிள்ளைய பார்த்துட்டு தம்பி ஊருக்கு வாடான்னு எங்க அம்மா அப்பா சொல்றாங்க ஏன் அதை சொல்லாத அங்க இருந்து பொண்ணு பார்த்துட்டாங்க வான்னு சொல்லிட்டாங்க நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன் தமிழ்நாட்டுக்கு வந்தது எல்லாமே பேசுறாங்க என்ன பேசுறாங்க எல்லாம் தெலுங்குல பேசுறாங்க எனக்கு பேச தெரியாது நான் சின்ன வயசு வெளிநாட்டுக்கு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு முத வந்திருக்கிறேன் இவங்க பேசுற மொழி எனக்கு தெரியாது எங்க அத்தை பிள்ளைலாம் என்கிட்ட வந்து தெலுங்குலே பேசு மாமா நெசவுண்டேவா அப்படின்னு நல்லா எப்படி பேசுறாங்க எனக்கு தெரியாது கூடுத்தினேவா அப்படி என்கிட்ட கேட்குது எனக்கு தான் தெலுங்கு தெரியாது நான் என்ன பண்ணி தெலுங்கு கற்றுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போவேன் பார்த்தியா அந்த சந்தைக்கு போகிறப்ப யாருக்கும் சொல்லாமல் நான் சந்தைக்கு போயிட்டேன் சந்தைக்கு போகிறப்ப முத சந்தைக்கு முன்னாடி ஒருத்தர் செருப்பு வித்துக்கிட்டு இருந்தார் செருப்பு வித்துருக்கிறது ஒருத்தர் போய் செருப்பு பார்க்குறாரு செருப்பு பார்க்குறப்ப முன்னாடி எல்லாம் நடந்து போகிறப்ப இவர் தெலுங்குல கேட்குறாரு எப்படி கேட்குறாரு ஏட்டி செப்புளு கிப்புளு காவால்னா ரெண்டா செப்புளு கிப்புளு காவால்னா ரெண்டா செப்புளு கிப்புளு காவால்னா சந்தோஷ் செப்புளு கிப்புளு காவால்னா செப்புளு கிப்புளு அது என்னமோ அவங்க கேட்குறாங்க எனக்கு தெரியாதே நான் எல்லாம் பண்ணிட்டு அது ஒன்று யோசனை பண்ணிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் செப்புளு கிப்புளு காவால்னா மனசுக்குள்ள யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன் அடுத்து வந்து ஒரு வளைய செட்டியா இருக்காரு வளைய செட்டிக்கார்ட்ட போகிற பொம்பளை பிள்ளைங்க போய் வளையல வரிசையாக போடுறாங்க அப்போ வந்து பொம்பளை பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க இங்கே 2 வேசிக்கோ இங்கே 2 வேசிக்கோ வளைய செட்டிக்கார்ட்ட இங்கே 2 வேசிக்கோன்னு சொல்கிறாங்க நான் இதையும் மனசில் வேசிக்கிட்டேன் முத வார்த்தை செப்புளு கிப்புளு காவாலாம் இங்கே 2 வேசிக்கோ நான் தெலுங்கு கற்றுக்கிட்டேனே 2 வார்த்தை கற்றுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம கற்றுக்க வேண்டாம் நான் போய் அத்தை பிள்ளைகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு முத பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு காட்டுறாங்க எல்லாம் டீ காஃபி குடிச்சு போட்டு பொண்ணு மாப்பிள்ளை தனியாக போய் பேசுங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் அத்தை பிள்ளை வந்து என்கிட்ட பேசு உள்ளதை வச்சு நல்லா பண்றா அது பேசி அது என்ன பண்ணிட்டு இருல முதல் வார்த்தை செப்புளு கிப்புளு காவால்னா ரெண்டாவது வார்த்தை இங்க 2 வேசிக்கோ மூணாவது வார்த்தை எல்லாம் கற்றுக்கிட்டு
தானியாமி சந்தேகம் அதுதான் அதே தானே 2 வேசிங்க அப்படின்னு இப்போ சொல்லிட்டாங்க. என்ன வந்துட்டு 3 கற்றுக்கிட்டேன். 3 கற்றுக்கிட்டு எங்கே பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் எங்கள் அத்தை பிள்ளைகிட்ட பேசுகிறப்ப உள்ளே போயிட்டு எங்கள் அத்தை பிள்ளை என்கிட்ட பேசுது. பாவா பாவா நத்த பெட்டுனா నువ్వు నాకు నత్త పెండ్లి చేసేవా அப்படி கேட்டது. நான் என்ன பண்ணிட்டேன் மொத வார்த்தை கற்றுருக்கல செப்புளு கிப்புளு காவாள்னா ஏன் பண்ண அது கேட்குறேன் செப்புளு கிப்புளு காவாள்னா கேட்டது ஏட்டுப்பாவும் இல்லை செப்பாவுன்னு சொல்லாவு. அப்புறம் மாறல 2வது வார்த்தை உனக்கு சொன்ன பார்த்தியா 3வது சொன்ன பார்த்தியா அந்த வார்த்தை இடையில நான் வந்துருச்சு. நான் ஏட்டு சந்தேகம் அதுதான் வேசிக்கா அவளுக்கு செப்ப. அவங்க என்ன பண்ணி கூட்டமாக சேர்ந்து அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்து என்னை அடிக்கிறாங்க. அடிக்கிறப்ப நான் சும்மா இருந்தேனா இங்க 2 வேசிக்கோ இங்க 2 வேசிக்கோ இங்க 2 வேசிக்கோன்னு சொன்னேன். அவங்க அடிக்கிற வேசிக்க சும்மா இருப்பாங்களா அவங்களும் அடி சாதி தள்ளிட்டாங்க. சரி இதுதான் போயிட்டு போது இப்படி அக்கப்போர் பண்ணி கல்யாணம் பண்ணி சும்மா இருந்தேனா மாமனார் வீட்டுக்கு நான் என் மாமனார் முடியாமல் இருக்காரு வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நானும் என் பொண்டாட்டி மாமனார் வீட்டுக்கு உள்ளே போகிறோம். நாங்கள் 2 பேரும் ராசிக்காரக. நாங்கள் 2 பேரும் வீட்டு வாசல கால் எடுத்து வச்சோமோ இல்லையோ வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் வருது. எப்படி தெரியுமா சத்தம் வருது? அப்படின்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னது நான் ஜன்னல் வரைக்கும் எட்டி பார்க்கறேன். எங்க மாமனார் வயசாயிருச்சு இழுத்துட்டு கிடக்குறாரு. எங்க மாமியை பக்கத்துல இருந்துட்டு பாவா பாவா నువ్వు ఎల్లదా ఉండదు చచ్చిపోవు నువ్వు ఏటి బావా కావాలా చెప్పు బావా తీసిచ్చని சொல்ல. அப்படின்னா உனக்கு எப்படி இருந்தாலும் இறந்து போயிடுவேன். உனக்கு என்ன மச்சான் வேணும் நான் வாங்கி தரேன் சொல்ல. அதுக்கு என் மாமனார் என்ன சொல்றியா அது என்னமோ எனக்குலாம் தெரியும் நீ பச்சை சொல்லாத அப்படி சொல்லுது. என்ன பண்ணிட்டு எங்கள் மாமா இப்படி சொல்லுது. எங்கள் மாமியை மறுபடியும் கேட்குது கட்டில் கிண்டு ஆவாள்னா கறிகிரி வேணுமா அப்படின்னு கேட்குது. அதுக்கு எங்கள் மாமனார் என்ன சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு சரி பிள்ளைங்களை கூட்டு பார்க்கணும் ஆசைப்படுவான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க 3 பேர்த்து வர சொல்லி 3 பிள்ளைங்க வெளியூர்ல இருந்து வந்து பாலை ஊத்துறாங்க. அப்பா எப்படியாவது நல்லபடியாக போய் சரி பாலை ஊத்துறாங்க. பாலை ஊத்துற செத்து தொலைய வேண்டியதானே. அப்பயும் எங்க மாமனார் என்ன சொல்றியா அப்படி சொல்ல அருமையா இருக்கும்டா. எனக்கு ஒண்ணுமே தெரியல இவனுக்கு என்ன தெரியும்னே தெரியல. இப்படி சிரிக்கிறியா ஆனால் வழிக்கு வாலி வைனானே கொஞ்சம் வாலி வைங்க. மழை வருது மாதிரி இருக்க மாட்டேங்குது பாவம் அவங்களே சிரமப்படுறாங்க பாவம். ஒரு படுதாவை எடுத்து போட்டுக்குங்க எங்கள் பொழப்ப கொடுத்துருங்க. அண்ணே தம்பி அண்ணே இந்த முழுசா சொல்லிடுறேன். இப்படி பார்த்து சொன்னது எங்கள் மாமியை பாருங்க கோவம் வந்துருச்சு. கோவம் வர்றதுக்கு முன்னாடி இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படியே பேசிட்டு எங்கள் மாமியை கோவம் வந்து எங்கள் மாமனார் கட்டில் மல்லாக்க படுத்திருக்கு. எங்கள் மாமியை கோவம் வந்து தலைக்கு நேர் காலை தூக்குச்சோ இல்லையோ அங்கே பார்த்தோன்னா உசுறு போயிருச்சு. காலு கவட்டியில் எங்கள் மாமாவுக்கு எங்கே உசுறு இருக்குது அதில் தான் இருக்குது உசுறு. அதை பார்த்துட்டு உசுறு போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இருக்குதுண்ணே. இந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு படுதா இருந்தால் எடுத்து போட்டுருங்க. ஒரு படுதா எடுத்து போட்டுருங்க. பாவம் நம்ம பேசுகிறோம்னா நம்ம பேர் வாங்கணும்னா அவங்க தேவை. அவங்களேன்னு நம்ம பேச முடியாது. தூத்துறேன் போடு பத்ரா சாமி பத்ரா சிங்கமாக இருக்கிறீங்க. வந்தியா நீ வந்தாலும் சரி எப்படியே போனாலும் சரி போ நீ நோடிக்கு போயிலாட்டி கீந்திரா கரல போ. ஹலோ 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 பந்திய வல்லைய தெரியல அம்மன் கோவிலி வாசலிலே ஊரவ பாத்தி கத்து கிடைக்கு ஓவல் ஆசையில யாரும் போவாதீங்க உட்காருங்க. ஊரவ பாத்தி கத்து கிடைக்கு ஓவல் ஆசையில இந்த கோவில் திருவிழா இந்த திருவிழா எப்ப வரும் ஒரு தூக்கம் இல்லையடி. ஓ தோழிக பூர வந்து திருஞ்சாரணி இங்கு வல்லையடி. அடி வந்திய வல்லைய தெரியல அம்மன் கோவிலை வாசலிலே வந்திய வல்லைய தெரியல அம்மன் கோவிலை வாசலிலே ஓர்வ பாந்தி கத்து கிடைது உமலாசியில ஓர்வ பாந்தி கத்து கிடைக்கு உமலாசியில இந்த கோவில் திருவிழா 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 எப்ப வரும் ஒரு தூக்கம் இல்லையடி. ஓ தோழிக பூர வந்து திருஞ்சாரணி இங்கு வல்லையடி. அடி வந்திய வல்லைய தெரியல அம்மன் கோவிலை வாசலிலே
ஆசைக்கடவுள கண்மணிக்கு என்னைய நாடு தந்தே நான் ஆசைக்கடவுள கண்மணிக்கு என்னைய நாடு தந்தே குளத்தக்காரையோர கூடி பேசாலும் ஆசையில் ஓடி வந்தே குளத்தக்கரையோர கூடி பேசுவோம்னு ஆசையில் ஓடி வந்தேன் குளத்தக்காரையோர கூடி பேசாலும் ஆசையில் ஓடி வந்தே அவன் கொஞ்சம் விரல் கொண்ட கால்களுக்கு கொலுசு வாங்கி வரலே அவன் கொஞ்சம் விரல் கொண்ட கால்களுக்கு கொலுசு வாங்கி வரலே இவன் கோவில் திருவிழா தெரு திருவிழா தெரு திருவிழா எப்ப வரும் உனு தூக்கம் இல்லையடி உன் தோழிய பூர வந்து தெரிஞ்சாலடி இங்கு வல்லையடி பந்தய வெள்ளைய தெரியல அம்மன் கோவிலி வாசலிலே ஒவ்வொருவ பார்த்து காத்து கிடப்பேன் உண்மையிலே ஆசையிலே ஒவ்வொருவ பார்த்து காத்து கிடப்பேன் உண்மையிலே ஆசையிலே நீயும் நானும் கூட நினைச்செல்லாம் பேச ஆசையில் ஓடி வந்து நீயும் நானும் கூட நினைச்சதெல்லாம் பேச ஆசையில் ஓடி வந்தேன் நீயும் நானும் கூட நினைச்செல்லாம் பேச ஆசையில் ஓடி வந்து ஓ நீல சட மொட்டை கூந்தலுக்கு பூசர வாங்கி வந்து